இந்த மாதிரி அழகும் அற்புதம் நிறைந்த ஒரு கிராமத்து சாலையில் பயணிக்கும் போது ஆடாடா அப்புறம் கட்டிப்பிடிக்கணும் ப்ரோ. அப்புறமா தான் நம்பலாம் பக்கத்தே ப்ரோ. இது வந்து பவானி, இது பவானி லெஃப்ட் சைடில் இருக்கிறது பவானி, அந்த பக்கம் காவேரி. இன்னைக்கு வர ரூட்டில் யாராவது சொல்கிற மக்களை யாராக இருந்தாலும் சரி ட்ரிங்க்ஸ் பண்ணாதீங்க. எவ்வளோதான் மழை பெஞ்சாலும் இந்த பக்கம் பாருங்கள் மழையே இல்லைங்க. தாராபுரம் மக்களே, என்ன மக்கள் எப்படி பண்ணுறீங்க? ஏன் உங்கள் ஊரில் மழை பெய்ய மாட்டுது? டியர் காய்ஸ், இன்றைக்கி டே 2 ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கிருந்து டே 1. இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக மதுரை மீனாட்சி அம்மாவை பார்க்க போகிறோம். மதுரை மீனாட்சி அம்மா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேனிக்கு போக போகிறோம். இப்போ அருண்புரம் அங்கே வந்துருக்கிறாரு, ஒரு 5 கிலோமீட்டரில். கவின்புரம் ரெடி. இது கவின்புரம் ஹவுஸு. இவர் டேடு கொஞ்சம் சட்டு போடல, அதனால் காட்டில் வர பைக்கில் ரெடி ஆச்சு, வார்ம் ஆச்சு. கவின்புரா இப்படி ப்ரோ. போகலாமா? ஆரம்பிக்கலாம் மக்களே. அப்படியே விளாக ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பைக்கில் செட் பண்ணியாச்சு. பேக் பாருங்கள், நம்ம லடாக் போனப்போ வாங்கின பேக்கு. இது வண்டி கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ப்ரோ க்ளீனாக துவைச்சிட்டே ப்ரோ. அதை தண்ணி போட்டு துடைக்கணும் ப்ரோ. இதுக்கு தண்ணி போட்டு துடைக்கணும். ப்ரோ கேமரா போடவே இல்லை. ஓகே ப்ரோ. ஓகே மக்களே, மற்றதை ரைடில் ஸ்டாப் ரைடு பார்க்கலாம். அரும்பு வெயிட் பண்ணுறாரு, அதில் டக்குன்னு கிளம்புவோம். மழை வந்துட்டே இருந்ததுனால விளாக் பண்ணல, எல்லாம் கேமரா அங்கேயே ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். விளாகில் பார்த்துருப்பீங்க. பட் வேறு லெவல் மக்கள் இந்த இடத்துல. பியூர் வில்லேஜில் இருக்குது கவின் ப்ரோ, நம்ம என்எஸ் கவின் ப்ரோ. பட் ஓகே, சூப்பராக இருக்குதுங்க ஊர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அடிக்கடி வரலாம் இந்த இடத்துக்கு. ஆனால் வெயில் காலத்தில் தான் கொஞ்சம் ரொம்ப காஞ்சிட்ருக்கோம், க்ரீனரி இல்லாமல். மழை காலத்தில் சூப்பராக இருக்குது. எல்லா ஊரும் அப்படி தான் இருக்கும். வெயில் காலத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வருஷமுல்லாம் மழை கேட்டால் ஆண்டவர் வருஷமுல்லாம் எப்படி மழை கொடுப்பாரு. இது நல்ல கோயில் இருக்குது, முனீஸ்வரன் கோயில். வாழ்க்கு வளமுடன் முனீஸ்வரார் வாழ்வு காக்கும் அருள் செய்வோனி. ஆழம் கொண்டவும் கருணையால் அன்பு தரும் அடியார் நலமோடு. வெந்தம் போல வீதி காப்பாய், வீரமுடன் நீதி தருவாய். சந்திர சூரிய சாட்சியமாய் சக்கி தரும் முனீஸ்வரா. இந்த மாதிரி அழகும் அற்புதம் நிறைந்த ஒரு கிராமத்து சாலையில் பயணிக்கும் போது ஆடாடா ஆனந்தமாக இருக்குதுங்க மக்களே. எப்போவுமே ஒரு மாதிரி ஜாலி தான் இந்த மாதிரி போகும்போது. பெரிய குறும்பாளையம் ஊர் பேர், பெரிய குறும்பாளையம். நல்லா இருக்குதுல்ல. முன்னாடி போகிறது நம்ம என்எஸ் கேப்டன் கவின் ப்ரோ. பின்னாடி இன்னும் யாரும் வரலை. நம்ம அருண் ப்ரோ ஆல்ரெடி வந்துட்டுருக்கிறாரு, போய் மீட் பண்ணணும். அவர் நம்ம ஓவர் ரைடுக்கு அப்புறம் மீட் பண்ண போகிறோம். இதில் நம்ம இப்போது இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக இங்கேருந்து மதுரைக்கு 5 பேர் பார்க்க போகிறோம். மதுரை சாமி பார்த்துட்டு மீனாட்சி அம்மா கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேனிக்கு போக போகிறோம். ஆண்டிப்பட்டி கணவாய் வழியாக அப்படியே ஆண்டிப்பட்டினா ஒரு பாட்டு வரும் இல்லையா, அந்த பாட்டு பாடிட்டே போகணும். அங்கே போய்ட்டு ஏகே ரைடர், நம்ம இன்ஸ்டா ஃப்ரெண்டு யூடியூப் ஃப்ரெண்டான ஏகே ரைடர் வருவார். ஃபஸ்ட் டைம் அவர் நம்ம சேனலில் மீட் பண்ண போகிறோம். அவர் தேனியில் இருக்குது. அவரை மீட் பண்ணிவிட்டு அப்படியே சின்ன மண்ணில் போய் ஆனால் ஆல்ட் ஆகிட்டு நாளைக்கு காலையில் மேகமலையை பார்க்க போகிறோம். ஒரு 4 நாள் ஒரு பெரிய ரைடை தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த ரைடு ஸ்மூகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே நார்மலாக நம்ம கோவா ரைடு பண்ண மாதிரி பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்போ பெருந்தூரில் இன்னும் 2 பேர் வெயிட் பண்ணிக்கிறாங்க. அவங்கள மீட் பண்ணிட்டு அப்படியே போகணும். அரும்புரோவை கேட்ச் பண்ணிவிட்டு அப்படியே பெருந்தூரில் 2 பேர் கேட்ச் பண்ணிக்கின்னு சின்னதாக ஒரு மீட்டப் போட்டு அப்படியே நேராக மதுரைக்கே வண்டியை ஓட வேண்டியது தான். அருண்புரோ அங்கே இருக்கிறாரு. இதுதான் சித்தாரா. அருண்புரோ அங்கே இருக்கிறாரு பாருங்கள், வெயிட் பண்ணுகிறாரு பாருங்கள். ப்ரோ ப்ரோ கட்டிப்பிடிக்கணும் ப்ரோ. அப்புறமா தான் நம்பலாம். பக்கத்தில் இருந்துக்கிட்டு லாங் டைமா அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காய்ஸ் அவ்வளோதான், ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அரும்புரோ பார்த்தாச்சு, கவின்புரம் நைட் பார்த்தாச்சு. அங்கே ஒரு 2 ஜீவன் இருக்குது. அப்புறம் தேனியில் ஒரு ஜீவன் இருக்குது. நைட்டியோட நைட்டியோட பார்க்கல. இவர் கலாய்க்க ஆரம்பிச்சாரு. இன்னும் மற்றது கோபுரால் பார்த்து ரைட்டில் பார்த்துக்கலாம்.
ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண போகிறது நம்ம கவின்புரம் அருண்புரம் தான். ஏன்னாக்கா இது அவங்க ஏரியா, அதனால நம்ம பெங்களூர்லேருந்து வந்துருக்கு இல்லையா, நம்மளுக்கு இந்த இடத்துல அவ்வளோ சரியாக தெரியாது, அவங்க நம்மளை லீடு பண்ணுவாங்க. இப்போ பெருந்துறைக்கு போயினே இருக்க வேண்டியது தான். இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 40 கிலோமீட்டர் பெருந்துறை. என்ன ஊர் இதுன்னு தெரியல. இப்போ பவானி போயிட்டு அப்படியே பெருந்துறை போக போகிறோம். இந்த ரோடு நல்லா இருக்குதுங்க, எல்லாம் புளிய மரம்லாம் நிறைய காலங்காத்தால். காம்பினேஷன் பாருங்கள், எங்களுக்கு ரெட்டு க்ரீனு ஆரஞ்சு நல்லா இருக்குதுல்ல. எப்பவுமே சிங்கிள் ரோட்டில் ஓவர்டேக் பண்ணும்போது பார்த்துனே போங்க, ஒருத்தர் பண்ணி ஒருத்தர் அப்படியே போயிடாதீங்க. ஆப்போசிட் வெஹிக்கிள்ஸ் எப்படி எங்கே வருதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா வளைவு நிலை சாலைகளில் பார்த்துனே போகணும். அதில் ஞாபகம் வச்சுங்க மக்களே, எப்போவுமே ரைட் பண்ணும்போது இந்த மாதிரி பிளான் பண்ணிங்க குரூப் ரைடில் போகும்போது. இதுதாங்க பவானி. பவானின்ற ஒரு ஊர் தமிழ்நாட்டில் எதுவும் ஒரு ஃபேமஸான ஊரை நம்மளுக்கு தெரியும். பவானி டேம் வேறு, பவானி ஊர் வேறு. இன்னும் ஈரோடு 17 கிலோமீட்டர் இருக்குது. செல்லியாண்டி அம்மன் திருக்கோயில் நுழைவாயில். செல்லியாண்டி அம்மன் கோயிலாம். இந்த பக்கம் நிறைய கோயில் வேறு லெவலில் இருக்குதுங்க. பெரிய பெரிய சிலை, முனீஸ்வரன் சாமி சிலை வந்து பார்த்திங்கனாக்கா பெருசாக கட்டியிருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம கவின்புரம் ஒரு கோயில் இருக்குதா, கோயிலுக்கு போயின்னு இருக்கிறோம் காலங்காத்தால். என்ன கோயில் பேர் சொன்னார மறந்துடுச்சே. அடடா, என்ன கோயில் பவானியில் ஒரு ஃபேமஸான கோயிலாம். சிவனுக்குது சிவன் கோயிலா. அடடா, என்ட்ரி ஃபீஸ் வேறு கொடுக்கணுமா? என்ன கோயில் ப்ரோ? என்ன கோயில்? சிவன் பரமேஸ்வரர், சங்கமேஸ்வரர், கூடுதுறை சங்கமேஸ்வரர் கோயிலாம், அதாவது சிவன் கோயில். இவ்வளோ நேரம் உள்ளே போயிட்டு வரத்துக்கு கோயிலுக்கு போகிறதில்ல, 3 நதி சந்திக்கிற ஒரே கோயில் இங்கே. 3 நதியா ப்ரோ? அந்த என்ன சொன்னிய? பவானி, அப்புறம் வந்து இங்கே அடியில் ஒரு இது வரும், அமராவதின்னு சொல்லுவாங்க. உள்ளுக்கு ரிவர். ஓகே போகலாம். அதாவது 3 ரிவர் சங்கமேக்கர். 3 ஓகே 3 நதி ஒன்றா ஜாயின் பண்ணுற இடம். ஆஹா, இது பாருங்கள், எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு ரிவர். இது பவானி ஆறு. இப்போ பவானி ஆற்று மேலே போயின்னு இருக்கிறோம். வேறு லெவலில் தண்ணி போகுது பாருங்கள். இது என்ன காவேரியா? ஐ திங்க் காவேரி தான் நினைக்கிறேன். இவ்வளோ தண்ணி போகிறத பார்த்தா காவேரியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய கால்வாய் மாதிரி பண்ணி விட்ருக்குறாங்க. தண்ணி பார்க்குறது அப்படி இருக்கும், ஆனால் போகிறத தான் போயின்னு இருக்குது தண்ணி. ப்ரோ இது வந்து பவானி. இது பவானி லெஃப்ட் சைடில் இருக்கிறது பவானி. அந்த பக்கம் காவேரி. இது வந்து இது பவானி கிளையாறு. இது வந்து காளிங்கராயன் வாய்க்கால்னு சொல்லுவாங்க. பவானி இதுவும் இதில் தான் ஜாயின் ஆகுதா? தனியாக பிரிஞ்சு போகுது. தனியாகவே தான் போகும். ஈரோட்டில் போய் ஜாயின் ஆகும். இந்த கோயிலுக்கு அடியிலிருந்து ஒரு ஆறு வரை தான் வந்து ஐதீகம் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஆனால் கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா வந்து என்னைக்குமே தண்ணி வத்தவே வத்தாது. இங்கே மட்டும் ஓகே, இங்கே தண்ணி வத்தாது. அந்த பக்கம் தான் வர்றது காவேரி. காவேரி வர்றது காவேரி ஆகுது. ஆமாம், வர மக்களே, காலங்காலத்தில் கோயில் இருந்தால் கோயிலுள்ள இருந்தால் நம்மளுக்கு அங்கே போய் பார்த்துக்கலாம். படகெல்லாம் இருக்குது, அதனால் அவ்வளோ கூட்டம் இருக்குது. அந்த பக்கம் காவேரி, இது பவானி. அந்த கோயிலுக்கு அடியிலேருந்து ஒரு ஆறு உருவாகிறதா ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. இந்த தண்ணி எப்பவும் வெடியாதான். அதான் நம்ம கவின்புரம் சொன்னார். நம்மளுக்கும் தெரியாது, நம்மளும் தெரிஞ்சுக்குவோம், அவ்வளோதான். ஓகே, ரைடை கண்டினியூ பண்ணலாம். அவ்வளோதான் மக்களே, கோயம்புத்தூர் ஹைவே பிடிச்சிட்டோம். இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக பெருந்துறைக்கு ஹைவேவான். இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு 107 கிலோமீட்டர். பட் நம்ம கோயம்புத்தூருக்கு போக மாட்டோம். நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் பெருந்துறையில் மீட்டப் பண்ணிட்டு அப்படியே வேறு ரூட் ஜாயின் பண்ணிவிடுவோம். பெருந்துறை ரீச். பெருந்துறை இங்கே ஒரு சூப்பர் பைக் நிற்குது. பெருந்துறை நிறைய பைக்கர்ஸ் இருக்கிறாங்க. பார்த்தி பிளாகர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இந்த ரோட்டில் நிறைய வீடியோ போட்டிருக்கிறாரு, பார்த்துருக்குறேன். பெருந்துறை ஐயனார் அருள்மிகு கோட்டை முனியப்பன் ஆலயம். சூப்பராக இருக்குதா முனியப்பன் ஆலயம். இங்கே தான் மீட்டப்பா? ஆமாங்க, கோயில்கிட்ட தான் மீட்டப்பு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நின்றுக்கிறாங்க 3 பேர். ப்ரோ வாரம் போடு ப்ரோ.
நான் தான் வீரா. இந்த டீம்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்கிறேன். ஒத்தத்துல உங்க பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிங்க. இப்ப நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ரைடு போக போறோம். இப்போ நம்ம இன்ட்ரோடியூஸ் ஆகினாதான் நம்ம டிராவல்ல ஜாலியா பேசிட்டே போறதுக்கு. ஓகே, அவங்க பேர் சொல்லுங்க. ஹலோ கைஸ், என் பேர் ஏஞ்சல். நான் தான் ரெமோ. என்னுடைய பேர் ஆர்சி. நான் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் விவிஏ. அப்புறம் என் பேர் பிளாக் பெல். ஓகே, நாமளும் சேர்ந்து ரைடு போகலாமா? நீங்க எல்லாரும் போக போறீங்க, நான் மட்டும் வர மாட்டேன். சோ சேட், நெக்ஸ்ட் ரைடு மீட் பண்ணிக்கிறேன். எல்லாம் தப்பா தெரியாதீங்க. ஏர் காய்ஸ், இப்போ ரைடு கிளம்ப போகிறோம். இப்போ நம்ம இன்றைக்கி வர குரூப்பில் யாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம அருண் ப்ரோ, அங்கேயே மீட்டப் பண்ணிட்டோம். அப்புறம் கவின் ப்ரோ, இது 2 மூஞ்சி தெரிஞ்ச மூஞ்சி, பழைய மூஞ்சி. நம்ம கொஞ்சம் புது மூஞ்சி. இது சந்தீப். இந்த இடத்துல கொஞ்சம் சந்திப்பான 4 இடம் ஒரு ஜங்ஷனில் மீட் பண்ணனால பேர் சந்தீப்பு. நான் சந்தீப் வச்சுருப்பா. சஞ்சய்னு மாற்றிட்டோம். எனக்கு அப்படி ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஓகே, இது வெட்டி வீராப்பு மணி, டாட்டா விவி மணி. ஒவ்வொரு கேங்ல வரும்போது ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்க பாத்தீங்களா? பைக் அதான் இருப்பா, பைக் சொல்லலாம். எம்டி பைக்கு, இவரு எக்ஸ்பல்ஸு. ப்ரோ சுந்தர் ப்ரோ, நம்ம வத்தல் மலையில் மீட் பண்ண சுந்தர் ப்ரோ. இவர் ரைடுக்கு வரல. பல தவிர்க்க முடியாத காரணங்களால் இவர் வரவில்லை. கொஞ்சம் ஃபீலாக இருக்கிறாரு. நெக்ஸ்ட் சைடு பார்த்தா நிற்கிறாரு. ஓகே ப்ரோ, ரைடுக்கு போகலாம் எல்லாரும். ப்ரோ டாட்டா. ஓகே, அவ்வளோதான் கைஸ், ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நேராக மதுரை மீனாட்சி அம்மனை சந்திக்க போகிறோம். ரொம்ப நாளாக மதுரையில் மீனாட்சி அம்மனை பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப நாள் கனவு. இப்போ நிறைவேறும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஆடி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால ஹெவி கூட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் பார்க்கலாம், நம்ம எதுவும் சொல்ல முடியாது இல்லையா. பார்க்கலாம், அந்த மீனாட்சி அம்மன் புனியத்தில் எப்படின்னா பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா பார்த்துட்டு வேண்டி தான். பார்த்துட்டே இருந்த மக்களே, ஒரு பெரியவர் என்ன பண்ணிக்கிறாரு, ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் கிட்டே போய் பார்க்கல, சரியாக தெரில. பட் அப்படியே டிஎஸ் செக்ஷன் வந்து சாஞ்சிட்டாரு. ஒரு கார் மேலே வந்து அப்படியே கீழே விழுந்துட்டாரு. அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. அது மட்டும் ஆம்புலன்ஸ் வர வச்சு ஏற்றி அமிச்சோம். ஆம்புலன்ஸ் லோக்கல் தான் கால் பண்ணாங்க. அவர் ஆம்புலன்ஸ் வரலி வெயிட் பண்ணோம். இப்போவும் சொல்கிற மக்களை, யாராக இருந்தாலும் சரி ட்ரிங்க்ஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணனா வீட்டிலே உட்காந்து குடிங்க, இல்லை பாரில் உட்காந்து குடிங்க. வண்டியை ஓட்டாதீங்க. உங்களுக்கும் பிரச்சனை, அப்புறமேட்டு உங்களுக்கு கூட வர ஆளுக்கும் பிரச்சனை, அப்புறமேட்டு ரோட்டில் போகிறவங்களுக்கும் பிரச்சனை. இப்போ பாருங்கள், அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணி கீழே வந்ததுனால காருக்கும் பிரச்சனை, இவருக்கும் பிரச்சனை. அப்புறமேட்டு எதனா ப்ராப்ளம் ஆச்சுன்னா வீட்டுக்கும் பிரச்சனை. ஏன் மக்களை இந்த மாதிரி பண்ணுறீங்க? சேஃப்டியாக போய் சேஃப்டியாக வாங்க மக்களே. அப்பா, எனக்கே ஒரு மாதிரி பகீர்னு ஆகிடுச்சு. அவர் அப்படியே மயக்கப்பட்டு வந்துட்டாரா, மூச்சு பேச்சே இல்லை. அப்போ தண்ணி இருந்துச்சு நம்மக்கிட்ட, தண்ணி எடுத்து மூஞ்சில் அடித்தோம். மூஞ்சில் அடித்த பிறகு அப்போ மட்டும் மூச்சு மட்டும் விட்றாரு, கண்ணை திறந்து பார்க்க மாட்டாரு. அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது, ஆண்டை வேண்டிக்கலாம். ஸோ சேடான விஷயம் மக்களே. சேஃப்டியாக போய் சேஃப்டியாக வாங்க. எப்போ போனாலும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு மட்டும் வண்டியை ஓட்டாதீங்க, தயவு சொல்லி சொல்கிறேன். அவர் எக்ஸலில் தான் போனார். எக்ஸலில் போனாலும் ஹெல்மெட்டை போடுங்க. இங்கே பாருங்கள், அதிவேகம் உயிருக்கு ஆபத்துன்னு போர்டு வர வச்சுருக்குறாங்க. பார்த்து நடந்துக்குங்க மக்களே. அதுவும் நான் கரெக்டாக அப்படி வந்துனே இருக்கிறோம். அந்த டைமில் கரெக்டாக கீழே வந்துட்டார் கார் மேலேருந்து. காய்ஸ், இப்போ தான் சென்னிமலைக்கிட்ட வந்துன்னு இருக்கிறோம். டிஃபன் சாப்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னாக்கா 9:30 ஆகிடுச்சு. நாங்கள் எப்படி 9:30க்கெல்லாம் நம்ம நியர் மதுரைக்கிட்ட போகலான்னு பார்த்தோம் 10 மணிக்கெல்லாம். பட்டு கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா. லேட் ஆகிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அரௌண்டு ஒரு 1 o'clock அப்படி போகலான்னு இருக்கிறோம். ஒட்டஞ்சத்திரம் கிட்ட தான் ஒரு காஃபி பிரேக் எடுக்கலாம் இருக்கிறோம், டீ பிரேக்கு. அது வரைக்கும் போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகே மக்களே, லெட்ஸ் ஸ்டார்ட் த ரைட். பீஜம் போட. எவ்வளோதான் மழை பெஞ்சாலும் இந்த பக்கம் பாருங்கள், மழையே இல்லைங்க. ஃபுல்லு எல்லாம் உணங்கிட்டு இருக்குது, காஞ்சி போயிருக்குது. ஸோ சேடெல்லாம் அந்த பக்கம் மேட்டூர், நம்ம ஊர் பக்கம்லாம் சரியான மழை. கர்நாடகா சைடெல்லாம், ஒசூர் சைடும் நல்ல மழை, எல்லாம் க்ரீனரி இருந்தது. இங்கே பாருங்கள், எல்லாமே ஃபுல்லு காஞ்சிட்டு இருக்குது. ஸோ சேட். ஈரோடு பக்கம்லாம் இருக்குது, இந்த பக்கம் எதுவுமே இல்லைங்க. பாவம் இங்கே இருக்கிற மக்கள். இதுதாங்க காங்கேயம். காளைகளுக்கு பேர் போன ஒரு ஊர் காங்கேயம். பாருங்கள், நிறைய இடத்துல காங்கேயம் காளைகளோட ஃபோட்டோலாம் இருக்குது. அங்கே ஒரு 2 இடத்துல மாட்டியிருக்கிறாங்க. ஃபேமஸான ஊருங்க காங்கேயம். இந்த ஊருக்கெல்லாம் வரும்னு நினச்சி பார்க்கல. பட் நாமளும் காங்கேயத்தை வந்து பார்த்துட்டோம். எவ்வளோ தான் மழை வந்தாலும் இந்த பக்கம் மழையே இல்லை. மிகப்பெரிய ஒரு ஷேடான நியூஸ். சுத்தம் சுகாதாரம் ஃபுல்லாக காஞ்சி போய் கருவாடாகிட்டு இருக்குது. ஏன் இந்த பக்கம்லாம் மழையே இல்லை? எதனால் என்ன ரீசனு ஒன்றும் புரியலையே. பாவம் மக்கள் தண்ணி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இங்கெல்லாம் தண்ணி இல்லைனாக்கா எவ்வளோ லாஸ்ட்டு. எதுவும் மழை சீசனில் மழையே இல்லைங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இந்த இடத்த பார்க்கும்போது. பட் ஓகே, எதுவும் பண்ண முடியாது மழை எல்லாத்துக்கு. பாருங்க மக்களை, விண்மீன் எவ்வளோ பெருசாக காத்தாடி சுற்றி கிடக்குது. ஒட்டஞ்சத்திரம் ஹைவே எடுத்துட்டோம். இங்கேருந்து ஹைவேவா டைரெக்டாக அடலா ஹைவேன்னு சொல்லலாம். ஹைவேலே அம்சா நாமக்கல் எப்படி பண்ணுறாங்க. ஓ, ஏதோ வில்லேஜ் கிராசிங், அதனால் அம்சம் போட்டிருக்குறாங்க. ஓகே நம்மளும் மேனேஜ் பண்ணிக்கலாம்.
மக்களே, தாராபுரம் தமிழ்நாட்டின் ஒரு மிகப்பெரிய ஊராக உள்ளது. வாவ், பேருக்கு ஏற்ற மாதிரி ஊரும் பெருசாக இருக்குது, பஸ் ஸ்டாண்டும் பெருசாக இருக்குது. தாராபுரம் பஸ் ஸ்டாண்டு அப்படியே மேலே பார்த்துட்டே போக முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. தாராபுரத்தில் மழையும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. ஏய் தாராபுரம் மக்களே, என்ன மக்கள் எப்படி பண்ணுறீங்க? ஏன் உங்கள் ஊரில் மழை பெய்ய மாட்டுது? கடவுளுக்கு பூஜை பண்ணுறது இல்லையா? கடை வெட்டுறது இல்லையா? அதெல்லாம் சரியாக பண்ணுங்க. நீங்கள்லாம் அதை பண்ணால் தானே மழை வரும். சும்மாவே என்ன காலத்தை ஓட்டிங்கிறீங்களா? ஊரை பெருசாக்கிட்டு பஸ் ஸ்டாப்பை கட்டால் போதுமா? ஒரு மழை இருக்குதா? ஒரு ட்ராப் மழை இருக்குதா பாருங்கள் இந்த பக்கம். எல்லாம் காஞ்சி கருவாடாகிடுக்குது. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணதுக்கு எல்லாத்துலையும் க்ரீனாக இருந்துச்சு. உங்கள் ஊர் சைடு வந்தோன்னா அப்படியே ஃபுல்லு காஞ்சி போயிருக்குது. இப்படிலாம் இருந்தால் பார்த்து மெயின்டைன் பண்ணுங்கள் மக்களே. நாடு வளரணும், நாடு செழிக்கணும், நாடு நல்லா இருக்கணும். எல்லாம் பார்த்து நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி என்னென்ன பண்ணணும், என்னென்ன ப்ராப்ளம் மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகேவா? டியர் தாராபுரம் மக்களே, ப்ளீஸ் எதனா ஒரு வழி பண்ணி மழை வர வைங்க. க்ரீனாக கண்ணுக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும். ஃபுல்லாக காஞ்சி போயிருக்குது. எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. என்னடா இந்த மாதிரி ஊர் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, மழை தண்ணி இல்லாமல் இருக்குதுன்னு பேஜாராகிடுச்சு. பார்த்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள். சரியா? ஓகே. ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சுங்க. நான் தப்பாக எதுவும் சொல்லலை அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, தாராபுரம் நல்லா இருக்குது. பட் தாராபுரம் சுற்றி உள்ள கிராமங்கள் ரொம்ப ஏழ்மையில் இருக்குது மழை பெய்யாதனால. கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஆஜாலே மக்கமாலே, ஆஜாலே மக்கமாலே. இங்கே பாருங்க, ராட்சத காத்தாடி பக்கத்தில் வந்துட்டோம். ஐயோ, பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க. எவ்வளோ சோவாக நிதானமாக சுற்றிட்டு இருக்குது. இதெல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அவ்வளோ பேர் ரக்கையை மாட்டி அவ்வளோ பேர் தூணை நிற்க வச்சு க்ரெயின் வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய க்ரெயின் அப்படி இந்த இடத்துல நிறைய இருக்குது. அந்த மலையோட வியூவுக்கு அதுக்கும் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. பார்த்துன்னு இருக்கிறோம் இல்லையா ரைட் சைடில், இதெல்லாம் வெஸ்டர்ன் காட்ஸுங்க. கொடைக்கானல் மலை அது. அப்படியே பறந்து போய்கிட்டே இருக்குது மலைகள். நம்ம எந்தெந்த பக்கம் வெஸ்டர்ன் காட்ஸ் சுற்றுறோம்ல, கொடைக்கானல் போயிருக்கோம். அதனால் இப்போ கொடைக்கானல் எதுவும் பிளான் கிடையாது. நம்ம போகிறது எதுன்னு உங்களுக்கே தெரியும். மதுரை போயிட்டு அப்புறம் தேனி போயிட்டு அப்புறம் குமுளி அப்படி போக போகிறோம். பட் நல்லா இருக்குது இங்கேருந்து கொடைக்கானல் மலையாக பார்க்கும்போது. இப்போ நியர் ஒட்டஞ்சத்திரத்து போயின்னு இருக்கிறோம். அவங்க ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு அப்புறமேட்டு நேராக வண்டியை விட வேண்டியது தான் மதுரைக்கு. வெஸ்டர்ன் காட்ஸ்கிட்டே வந்துட்டோம், பரவாயில்ல. இப்படியே நேராக கொடைக்கானல் மலை ஏறத்துக்கு வழி இருக்குதா? ஸ்ட்ரைட்டா லெஃப்டா? ஸ்ட்ரைட்டாக தான் போயிருக்கிறாங்களா? ஓ மக்களே, ஒட்டஞ்சத்திரத்தில் தான் இருக்கிறோமா? அங்கே பாருங்கள், எம்டி வெஹிக்கிள் கை கொடுத்துச்சு, ரெடி பண்ணுறோம். நேரம் வண்டியை தேனி கூட வேண்டியதான், மதுரைக்கு ஆகாது. போக மாட்டாங்க தலைவருங்க. அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டே போயின்னு இருக்கிறாங்க. ஓ வேற லெவல் செம்மையாகுதுங்க. தண்ணியை பாருங்க. கேன்சல்